Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ நம்ம வந்து 3 டைமென்ஷன் சாப்டரோட லாஸ்ட் எக்ஸசைஸ்க்கு வந்துட்டோம், ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் 9 கொஷின் மட்டும் இன்றைக்கி சால்வ் பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகே, லெக்சர் நம்பர் 4 பார்த்தா மட்டும்தான் இன்றைக்கி வீடியோ புரியும். ஓகே, நான் ஃபுல்லாக ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த லெக்சரை பார்க்காம நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. Formulas are very important. In the chapter பொறுத்த வரைக்கும் formulas are very important. Okay, so I will suggest you first அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் இருக்க ஃபார்முலாஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா it will be better for you. ஸோ நம்ம கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஷின் நம்பர் 1, எக்ஸசைஸ் 11.3ல கொஷின் நம்பர் 1. சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் இருக்கட்டும், நம்ம செகண்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கொஷின் சொல்கிறேன். சரியா? In each of the following case, determine a direction cosines of the normal to the plane and the distance from the origin. அதாவது இந்த 4 பார்ட்லேயுமே டைரக்ஷன் கோசைன் கேட்டிருக்காங்க. ஓகே, எதோட டைரக்ஷன் கோசைன்னா ஆஃப் த நார்மல் ஆஃப் த பிளேன். இப்போ ஒரு பிளேன் இருக்குது. ஓகே, இது ஒரு 3 டைமென்ஷன் பிளேன். ஓகே, இந்த பிளேனில் இந்த ஆக்சஸில் லெட்டஸ் அஸ்யூம் திஸ் இஸ் த பிளேன். இந்த பிளேனில் ஏதோ ஒரு நார்மல் 90 டிகிரி ஏதோ ஒரு ஆங்கிள் வரைகிறேன், ஒரு லைன் ஒன்று வரைகிறேன். ஓகே, this is the vector, normal vector. Am I right or wrong? This vector is a normal vector. இப்போ இது நார்மல் யூனிட் வெக்டாரா இல்லை நார்மல் வெக்டாரா அப்படின்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். புரிஞ்சா என்ன சொன்னேன்ட்டு? இதெல்லாம் நீங்கள் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயம் புரியும். சரியா? ஸோ இப்போதைக்கு ஒரு நார்மல் வரைஞ்சிட்டேன். ஓகே, இப்போ இந்த நார்மலுக்கும் இந்த பாயிண்ட்டில் நார்மலோட பாயிண்ட்டுக்கும் என்னோடய ஆரிஜினுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த நார்மல் பாயிண்ட்டோட டைரக்ஷன் கோசைன் கேட்டிருக்காங்க. ஓகே, சி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு வெக்டார் எடுக்கிறேன். ஓகே, ஐ எம் டேக்கிங் வெக்டார் வி. ஓகே, வெக்டார் வியில் ஏஎக்ஸ் பார் எந்த உலகத்தில் இருக்கேன், வெக்டார் வியில் வந்து ஏஐ கேப் ப்ளஸ் பிஜே கேப் ப்ளஸ் சிகே கேப்புன்னு சொன்னனாக்கா, நல்லா கவனிங்க, என்னோடய வார்த்தையை கவனிங்க. வெக்டார் வியில் ஏஐ கேப் ப்ளஸ் பிஜே கேப் ப்ளஸ் சிகே கேப்புன்னு சொன்னனாக்கா, அதில் வந்து நமக்கு ஏபிசி என்னது? ஆர் தி டைரக்ஷன் ரேஷியோஸ்? அப்சல்யூட்லி கரெக்டாக இது எல்லாமே டைரக்ஷன் ரேஷியோஸ். அப்போ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? டைரக்ஷன் ரேஷியோஸ் கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டிருக்காங்க, டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கா? டைரக்ஷன் கொசைன் வேணும் என்ன பண்ணுவோம் நம்ம? அதே ஏ வெக்டாரோட மாடுலஸ் எடுத்தோம்னா, அதாவது ஏ வெக்டார் அதாவது யூனிட் வெக்டார், ஏ வெக்டார் டிவைட் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பண்ணோம்னாக்கா ஒரு வெக்டார் கிடைக்கும். அந்த கிடச்ச வெக்டாரோட ஐஜேகே தான் என்னது? டைரக்ஷன் கோசைன். அதாவது யூனிட் வெக்டாரோட ஸ்கேலார் காம்பனன்ட் தான் டைரக்ஷன் கோசைன். ஓகே, அப்போ இந்த கொஷின் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த சின்ன லைனில் 2 மீனிங் இருக்குது. ஓகே, கொஞ்சம் டீப்பாக இருக்குது. டிட்டர்மைன் டைரக்ஷன் கோசைன் டைரக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அந்த நார்மல் வெக்டார் எந்த மாதிரி வெக்டாராக இருக்கணும்? நீங்கள் கண்டுபிடிக்கிற நார்மல் வெக்டார் வந்து ஒரு யூனிட் வெக்டாராக இருக்கணும். அப்போ தான் அந்த யூனிட் வெக்டாரோட ஸ்கேலார் குவான்டிட்டியை வந்து டைரக்ஷன் கோசைன் எழுத முடியும். அண்ட் அதோட ஆரிஜினில் இருக்க பாயிண்ட் வந்து டின்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு விஷயம். செகண்ட் என்ன விஷயம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வெக்டார்ஸ், அதான் இந்த 3 டைமென்ஷனை 2 பார்ட்டாக பார்க்குறோம். ஒன்று வெக்டார் ஃபார்ம்லேயும் பார்க்குறோம், இன்னொன்று கார்ட்டீசியன் ஃபார்ம்லேயும் பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வெக்டார் ஃபார்மில் இருக்கா இல்லை கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்கா? யோசிச்சு சொல்லுங்கள். இந்த கிவன் ஈக்குவேஷன் எல்லாமே வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குது. ஓகே, ஸோ கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்கிறனால இந்த ஃபார்ம்லேருந்து நம்ம எப்படி ஈக்குவேஷன் கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கொஷின். ஸோ பாருங்கள், கிவன் ஈக்குவேஷன்னா ஃபஸ்ட் கொஷின் இருக்கட்டும், செகண்ட் கொஷின்லேருந்து போடுவோம். சி, கிவன் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 1. இது என்னது ஆக்சுவலாக? இது வந்து ஒரு பிளேனோட ஈக்குவேஷன். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிசெட் ஈக்குவல் டு எனிதிங் டின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பிளேனோட ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த இடத்துல பிளேனோட ஈக்குவேஷனை ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் கொடுத்துருக்காங்க. வேறு ஏ ஈக்குவல் டு என்னது? 1, பி ஈக்குவல் டு 1 அண்ட் சி ஈக்குவல் டு 1. கரெக்டாக புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி கொஷினை வந்து டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சீரியஸ் ஸ்டெப் சொல்லித்தரேன். அந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லித்தரேன். முதல்ல இந்த கொஷின் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சா? அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு என்ன கான்செப்ட்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, நமக்கு என்ன வேணும்? நார்மல் வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன் வேணும், அப்புறம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் வேணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், லெட்டஸ் அஸ்யூம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிசெட் ஈக்குவல் டு 1. அஸ்யூம் இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம். கரெக்டாக?
ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 1. புரிஞ்சா? இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஈக்குவேஷனை எல்எக்ஸ் ப்ளஸ் எல்ஒய் ப்ளஸ் என்செட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஏபிசியில் என்னது டைரக்ஷன் ரேஷியோஸ், எல்எம்என்ல என்னது டைரக்ஷன் கொசைன். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் a டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? எல் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணி இந்த ஃபுல் ஈக்குவேஷனையுமே ஓகே நான் என்ன பண்ண போகிறேன், ரூட் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, போத் த சைட். புரிஞ்சா? அப்படி பண்ணினா என்ன கிடைக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சி ஹியர், இந்த இடத்துல வந்து a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 1, c ஈக்குவல் டு 1. சரி, அப்போ 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + 1 + 1 ஈக்குவல் டு ரூட் 3. 1 டிவைடட் பை ரூட் 3 இன்ட்டு எக்ஸ், அதே மாதிரி 1 டிவைடட் பை ரூட் 3 இன்ட்டு ஒய், அதே மாதிரி 1 டிவைடட் பை ரூட் 3 இன்ட்டு ஜெட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 இருக்குது, ஸோ 1 டிவைடட் பை ரூட் 3. கரெக்டாக? ஸோ இப்போ நல்லா இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இது வந்து எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்செட் ஃபார்மில் இருக்கா? ரைட் வரும். வேர் எல் ஈக்குவல் டு 1 பை ரூட் 3, m ஈக்குவல் டு 1 பை ரூட் 3 அண்ட் n ஈக்குவல் டு 1 பை ரூட் 3. அதுக்கப்புறம் டியும் உங்களுக்கு 1 பை ரூட் 3 கிடச்சிருச்சு. ஸோ கொஷனில் உங்களுக்கு இதான் கேட்டிருந்தாங்க, எல் என் எம்டி. புரிஞ்சா? ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி கொஷின் தான் சால்வ் பண்ணணும். இதான் ஆக்சுவலாக கான்செப்ட். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ கான்செப்ட் என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த கிவன் வெக்டார் என்ன இருக்குது? கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குது. நான் உங்களுக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம்லேருந்து வெக்டார் ஃபார்முக்கு எழுத சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக வெக்டார் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? இந்த இடத்துல பாருங்கள், வெக்டார் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த கார்ட்டீசியன் ஃபார்மை வெக்டார் ஃபார்மில் கொண்டு வரணும்னா நமக்கு ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு டி கொண்டு வரும். கரெக்டாக? வேறு இது வந்து என் வெக்டாராக இல்லை என் கேப்பான்றது நார்மல் வெக்டாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ரைட் வரும். கரெக்ட். ஓகே, ஸோ ஆர் வெக்டார் எப்போவுமே எப்படி இருக்கும்? ஆர் வெக்டார் நம்ம என்ன படிக்கலாம், xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk தான் எப்போவுமே இருக்கும். கரெக்டாக? அது இங்கே எழுதியாச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸு ஒய் z மட்டும் வரணும்னா இந்த இடத்துல வந்து என் வெக்டார் என்னவாக இருக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல வெறும் எக்ஸு z ஒய் மட்டும் வருது. அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணால் டாட் ப்ராடக்ட் பண்ணாக்கா எனக்கு எக்ஸ் ஒய் z மட்டும் தான் வரணும். அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக வெறும் ஐ கேப் தான் இருக்கணும். 1 i கேப், 1 j கேப், 1 k கேப் இருந்தால் மட்டும்தான் நான் xi டாட் ஐ வெக்டார் பண்ணனாக்கா என்ன கிடைக்கும்? ஐ டாட் ஐ வந்து 1 ஆகிடும். எக்ஸ் இன்ட்டு 1 வந்து வெறும் எக்ஸு. ஒய் ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் பண்ணனா நான் ஜே 1 ஆகிடும். y1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஒய். அதே மாதிரி ஜெட் கே கேப் இன்ட்டு கே கேப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஜெட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் கிடச்சிருக்கு. கரெக்டாக? ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது? டி ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு இந்த இடத்துல 1. ஓகே, இந்த இடத்துல டி ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கோங்க. புரிஞ்சா? இப்போ இதுதான் உங்களோட ஆக்சுவல் வெக்டார் ஃபார்ம். ஓகே, பட் ஸ்டில் இந்த வெக்டார் ஃபார்ம் வந்து நமக்கு ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு டின்னு இருக்கா, இல்லை ஆர் வெக்டார் டாட் என் கேப் ஈக்குவல் டு டின்னு இருக்கான்னு தெரியல. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, என்ன சொல்லியிருக்கேன்? என் வெக்டார் இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு நார்மல் வெக்டார். இந்த டி டிஸ்டன்ஸ் வந்து ஆரிஜினில் பாஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் கிடையாது, என்ன வேணாலும் இருக்கலாம், அது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஆனால் இதே ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் டாட் என் கேப் ஈக்குவல் டு டின்னு இருந்துச்சுன்னா இந்த என் வெக்டார்னா இந்த என் கேப் என்னது? யூனிட் வெக்டார், நார்மல் வெக்டாரோட யூனிட் வெக்டார். அண்ட் இந்த டின்றது ஆரிஜினை பாஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ். ஓகே, நமக்கு ஆரிஜினை பாஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் தானே தேவைப்படுது கொஷனில். கரெக்டாக? அப்போ நம்ம இது வெறும் என் வெக்டார் இருந்துச்சுனாக்கா நமக்கு டி வந்து என்னது? இப்போ இந்த இடத்துல டி ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. இந்த 1 வந்து ஆரிஜினை பாஸ் பண்ணுதானா தெரியாது, ஏன்னா இது யூனிட் வெக்டாராக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இது 1 வந்து ஆரிஜினை பாஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ இது ஃபஸ்ட்டு யூனிட் வெக்டாரா? யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிப்போம்? யூனிட் வெக்டாரோட சம் வந்து மேக்னிடியூட் வந்து என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். அப்போ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் ரூட் 3 வருது. அப்போ இது கண்டிப்பாக ஒரு யூனிட் நார்மல் வெக்டார் கிடையாது, வெறும் நார்மல் வெக்டார். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த வெறும் நார்மல் வெக்டாரை யூனிட் நார்மல் வெக்டாராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் இந்த ஐ கேப் பண்ணோம்னாக்கா ரெண்டு சைடும் டிவைட் பண்ணணும். மாடுலஸ் ஆஃப் ரூட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இங்கேயும் டிவைட் பண்ணணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணுறது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைட் பண்ண என்ன ஆகும்? ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே ஹோல் டிவைடட் பை ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் 3ன்னு வரும். ஓகே, இப்போ இது வந்து என்னது? ப்ராப்பரான ஒரு யூனிட் நார்மல் வெக்டாராக மாறிடும். ஓகே, மாறும். சி ஹியர் ஐ பை ரூட் 3 இன்ட்டு ஐ என் கேட்கணும். ஐ பை ரூட் 3 இன்ட்டு ஐ ப்ளஸ் ஐ பை ரூட் 3 இன்ட்டு ஜே ப்ளஸ் ஐ பை ரூட் 3 இன்ட்டு கே. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? டி பை ரூட் 3, அதாவது 1 பை ரூட் 3 இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்மளோட நார்மல் வெக்டார் என்னது? நார்மல் யூனிட் வெக்டார். இது டிஸ்டன்ஸ் இந்த ஆரிஜின் வந்து இதான் நம்மளுக்கு கொஷனில் கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? ஸோ இதான் கான்செப்ட்டு.
நான் டேரெக்டாக ஃபார்முலா வச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த கொஷின் ட்ரை பண்ணுங்கள். z ஈக்குவல் டு 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பிளேன் இப்போ z ஈக்குவல் டு 2னா ஆக்சுவலாக எப்படி இருக்கும், இது எக்ஸு இது ஒய் ஜெட்டுனாக்கா, ஓகே மேலே z போகுதுனாக்கா எக்ஸு 0 ஒய் 0, ஆனால் z வந்து 2ல் இருக்குது. புரிஞ்சு? ஆக்சுவலாக நம்ம இப்படி டேரெக்டாக கூட சொல்ல முடியாது. எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கிறனால இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னே நான் டேரெக்டாக எப்படி சொல்லிட்டேன். ஓகே, பட் இப்போ இது ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஆக்சுவலாக ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் எப்படி இருக்கணும், ax ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ஈக்குவல் டு சம் வேல்யூவாக இருக்கணும், கரெக்டாக டின்னு இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது, வெறும் z ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாமா, 0x ப்ளஸ் 0y ப்ளஸ் 1z ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போ இது ஃபெமிலியராக இருக்குது உங்களுக்கு? எஸ், டெஃபினட்டாக ஃபெமிலியராக இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேனுக்கும் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ என்ன வேணும்னா நமக்கு நார்மல் டைரக்ஷன் கோசைன் வேணும். ஓகே, நார்மல் டைரக்ஷன் கோசைனும் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃப்ரம் த ஆரிஜினும் வேணும், கரெக்டாக? ஸோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த அதே ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்டெப் வைஸ் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு, ax ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ஈக்குவல் டு டி ஃபார்மெட்டில் கொண்டு வரணும். கொண்டு வந்தாச்சு. 0x ப்ளஸ் 0y ப்ளஸ் 1z ஈக்குவல் டு 2. ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன சொன்னேன், இந்த கீவன் கண்டிஷனை என்ன பண்ணணும், a பை ரூட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் b பை ரூட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இன்டூ y ப்ளஸ் c பை ரூட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இன்டூ z ஈக்குவல் டு d டிவைடட் பை ரூட். இந்த இடத்துல எழுதிக்கோங்க, நான் எழுதலை. d டிவைடட் பை ரூட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு வந்துடும். ஓகே, இந்த இடத்துல a 0 b 0, அதனால இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சு. ஓகே, மீதி இருக்கிறதுல என்னென்னா c ஈக்குவல் டு 1 பை ரூட் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 1 வந்து ஆப்வியஸாக 1 மட்டும்தான். ஸோ 1 இன்டூ z இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை ரூட் 1 which is nothing but 2. ஸோ என்னென்னு போட்டுக்கலாம், 1 பை அதான் z ஈக்குவல் டு 2ன்னு வந்துடுச்சா. ஓகே, z ஈக்குவல் டு 2. இதுக்கு என்ன அர்த்தம், z ஈக்குவல் டு 2 வந்தால் நம்ம இந்த ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணணும். அப்போ கம்பேர் பண்ணாக்கா here direction cosine L equal to 0, direction cosine M equal to 0, direction cosine N equal to 1, distance from the origin வந்து 2. ஓகே, இது வந்து டேரெக்டாக ஃபார்முலா வைஸ் போட்டாக்கா. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நான் எப்படி வெக்டார் ஃபார்முக்கு கொண்டு வரதுன்னு பார்ப்போம். சரியா? நான் என்ன சொன்னேன், வெக்டார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும் கண்டிப்பாக. ஓகே, நமக்கு என்ன தெரியும், ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு டின்னு தெரியும், கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல ஆர் வெக்டார் வந்து xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk, அதில் டவுட் இல்லை. டாட் டி வெக்டார் என்னவாக இருந்தால் இந்த இடத்துல வெறும் z மட்டும் வரும். டி வெக்டார் என்னவாக இருந்தால் z மட்டும் வரும்னா கண்டிப்பாக 0i ப்ளஸ் 0j ப்ளஸ் 1kன்னு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா z மட்டும் வரும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் d ஈக்குவல் டு 2 அப்படியே இருக்கட்டும். புரிஞ்சா? இது வரைக்கும் கிளியராக? ஸோ இந்த இது எழுத தெரியணும் கண்டிப்பாக. கார்ட்டீஷியன்லேருந்து வெக்டாருக்கு எழுத தெரியணும், வெக்டார்லேருந்து கார்ட்டீஷியனுக்கு எழுத தெரியணும். ஓகே, நான் இப்போ இந்த வெக்டார் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு ஆரிஜினை பாஸ் பண்ணுற டிஸ்டன்ஸாக இல்லையான்னு பார்க்கணும். கண்டிப்பாக கொஷினில் வந்து இது ஆரிஜினை பாஸ் பண்ண டிஸ்டன்ஸை நம்ம கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த 2 வந்து ஆரிஜினில் பாஸ் பண்ணுதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம், இது யூனிட் வெக்டாராக இருந்துச்சுன்னா இந்த 2 வந்து ஆரிஜினை பாஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ், அப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஆனால் இது ஒருவேளை இந்த ஈக்குவேஷன் ஒருவேளை யூனிட் வெக்டாராக இல்லைனாக்கா இந்த 2 வந்து ஆரிஜினை பாஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் கிடையாது, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது யூனிட் வெக்டாரை என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்க ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வருது. ஸோ கண்டிப்பாக இது என்னது, ஒரு யூனிட் வெக்டார் தான். ஓகே, அப்போ யூனிட் வெக்டாராக இது இருந்துச்சுனாக்கா இந்த 2ன்றது என்னது, கண்டிப்பாக ஆரிஜினை பாஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான். அண்ட் இந்த 0 அண்ட் இந்த 1 என்னது, L M அண்ட் N which is nothing but your direction cosine. புரிஞ்சா? ஸோ நீங்கள் எந்த விதத்தில் வேணால் போட்டுக்கலாம் ஒரு கொஷனை. ஓகே, ஐ ஹோப் ஸோ. இப்போ தேர்ட் பார்ட் நீங்கள் போட்டுருவீங்கன்னு நம்புகிறேன். கொஷின் நம்பர் சியில் தேர்ட் பார்ட் பாருங்கள், ஸ்டெப் வைஸ் போடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் வைஸ் போட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு வெக்டார் மெத்தட் சொல்லி கொடுத்தா அது நீங்களே போட்டு ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ax ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ஈக்குவல் டு டியில் கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, 2x ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 5 வருது. வேறு a ஈக்குவல் டு இந்த இடத்துல 2, b ஈக்குவல் டு 3, c ஈக்குவல் டு -1 அண்ட் d ஈக்குவல் டு 5. ஓகே, இப்போ அடுத்து என்ன சொன்னேன், a டிவைடட் பை ரூட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் பண்ணணும். ஏன் இப்படி பண்ணுறோன்னா நமக்கு கொஷனில் எல் கேட்டிருக்காங்க. எல் கேட்காம இருந்தாக்கா நம்ம இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் வேறு ஏதாச்சும் பண்ணியிருப்போம். ஓகே, டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்கனால மட்டும்தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம் நம்ம. சரியா? ஸோ a டிவைடட் பை ரூட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர், b அதே மாதிரி c கூட அதே மாதிரி ஃபைனலாக d கூடயும் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணனாக்கா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 1 which is nothing but root 14. அதே மாதிரி 3 டிவைடட் பை ரூட் 14 இன்டூ y மைனஸ் z டிவைடட் பை ரூட் 14
இஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை ரூட் 14. புரிஞ்சா? இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணணும், எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்செட் இது கூட கம்பேர் பண்ணணும். அப்போ எல் ஈக்குவல் டு என்ன வரும், 2 டிவைடட் பை ரூட் 14, n ஈக்குவல் டு என்ன வரும், 3 டிவைடட் பை ரூட் 14, z ஈக்குவல் டு -1 டிவைடட் பை ரூட் 14, d ஈக்குவல் டு 5 டிவைடட் பை ரூட் 14. இதுதான் உங்களுக்கு தேவையான வேல்யூஸ். கிளியர்? புரிஞ்சா? இப்போ இதே கொஷின் நீங்கள் வெக்டார் ஃபார்ம்லேயே சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்களா, இதை வெக்டார் ஃபார்ம் மாற்றணும்னு என்ன பண்ணணும், ஆர் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு டின்னு கொண்டு வரும். ஓகே, ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ஒய்ஜே ஜெட்கே, அதில் டவுட் இல்லை. ஓகே, அப்போ எந்த டேர்மை நார்மல் வெக்டார் கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது கிடைக்கும்னா, இந்த இடத்துல 2x இருக்குது, அப்போ கண்டிப்பாக நமக்கு 2y தான் இருக்கணும். என்னது, ஐ கேப். கரெக்டாக? அதே மாதிரி நார்மல் வெக்டார். அதே மாதிரி இந்த இடத்துல 3y இருக்குன்னா கண்டிப்பாக ப்ளஸ் 3j இருக்கணும். இந்த இடத்துல மைனஸ் z இருக்குனாக்கா -1, சாரி, இந்த இடத்துல -1 போட்டுக்கோங்க, -1 இன்ட்டு k இருக்கணும். ஓகே, -1 இன்ட்டு k இருக்கணும். அண்ட் d வந்து ஆப்வியஸாக 5. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆச்சு, நமக்கு வெக்டார் ஃபார்மில் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5ங்கிறது ஆரிஜினை பாஸ் பண்ணுதா இல்லை ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டானு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், இது வந்து யூனிட் வெக்டாராக இருக்கணும். ஓகே, இது யூனிட் வெக்டாராக இல்லாமல் நார்மல் வெக்டாராக இருந்துச்சுனாக்கா இதை யூனிட் வெக்டாரை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா ஃபைனலாக உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். புரிஞ்சா? ஈஸி தானே. ஃபோர்த் பார்ட் பார்ப்போமா? ஃபோர்த் கொஷின் பாருங்கள். 5y + 8 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன சொன்னேன், ax + by + z = d ஃபார்மெட்டு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகுது, இது ax என்னது 0 × x + 5 × y + 0 × z = -8ன்னு வருதா? ஓகே, இந்த ஃபார்மை இந்த மாதிரி எழுதுறானாக்கா, அப்போ இந்த இடத்துல a = 0, b = 5, c = 0ன்னு வருது, அண்ட் d = 0. ஓகே, ஸோ அப்போ நான் a / √a² + b² + c² எழுதணும், b / அதே மாதிரி c, அதே மாதிரி இது. ஓகே, ஸோ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்ன கிடைக்குது எனக்கு, இந்த டேர்ம் 0 ஆகிடுது, இந்த டேர்ம் 0 ஆகிடுது. மீதி இருக்கிறதுலாம் என்னது, 5 / √25 which is nothing but 5. 5 / 5 × y is equal to, அந்த இடத்துல என்ன இருக்குது, -8 இருக்குது. -8 / 5 பண்ணணும், √25 பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா இந்த இடத்துல ரூட் பண்ணாக்கா இங்கேயும் ரூட் பண்ணணும். ஓகே, ஸோ 5/5 y = -8/5 which is nothing but y is equal to -8/5. ஓகே, அப்போ இந்த இடத்துல LOMN என்ன ஆகிடுச்சு, கம்பேர் பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷனை. LMN வந்து L0 ஆகிடும், N0 ஆகிடும், m = 1. ஓகே, ஏன்னா y கோஎஃபிஷியன்ட் வந்து 1, ஸோ m = 1, அண்ட் உங்களோட d வந்து -8/5. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே நெகட்டிவில் இருக்காதுல்ல, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவாக எழுதிக்கணும், d = 8/5ன்னு எழுதிக்கணும். ஓகே, புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் கிளியர்? அவ்வளோதானே ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பார்ப்போம். செகண்ட் கொஷின்னா, ஃபைண்ட் த வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் விச் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 7 யூனிட் ஃப்ரம் த ஆரிஜின். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 யூனிட் ஃப்ரம் த ஆரிஜின் அப்படின்னா உங்கள் நார்மல் வெக்டார் எப்படி இருக்கணும், நார்மல் வெக்டார் கண்டிப்பாக ஒரு யூனிட் வெக்டாராக இருக்கணும். பட் இந்த இடத்துல ஒரு நார்மல் வெக்டார் கொடுத்துருக்காங்க, இது யூனிட் வெக்டாராக இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் வெக்டார் கொடுத்துட்டு இப்போ ஒரு பிளேன் இருக்குடா. ஓகே, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் நம்ம ஆக்சஸ் இருக்குனாக்கா, இந்த ஆரிஜின்லேருந்து ஒரு 7 யூனிட் டிஸ்டன்ஸுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஏதோ ஒரு பிளேன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த பிளேனில் ஒரு நார்மல் ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நமக்கு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் எப்படி இருக்கும், r வெக்டார் டாட் n வெக்டார் ஈக்குவல் டு டின்னு பார்த்தோம். ஓகே, ஒருவேளை இந்த டி வந்து ஆரிஜினை பாஸ் பண்ணுற டியாக இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணணும், இந்த n வந்து வெறும் n வெக்டார்னு போடக்கூடாது, n கேப் வெக்டார்னு போடணும். கரெக்டாக? ஸோ கொஷின் சால்வ் பண்ணலாம். ஸோ கொஷின் நம்பர் 2 பாருங்கள். நமக்கு என்ன தெரியும், r வெக்டார் டாட் n கேப் ஈக்குவல் டு டி. இந்த இடத்துல ஏன் நான் n கேப் எடுத்திருக்கேன்னா, கொஷனில் கிளியராக சொல்லியிருக்காங்க இந்த டி வந்து ஆரிஜினை பாஸ் பண்ணுற டி. அப்போனா கண்டிப்பாக இந்த இடத்துல வெறும் n கேப் போட்டால் மட்டும், n வெக்டார் போட்டால் வேலைக்காகாது, n கேப் போடணும். சரியா? ஸோ கீவன் ஒரு வெக்டார், நார்மல் வெக்டாரோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நார்மல் வெக்டார் n கேப்பா இல்லை வெறும் n வெக்டாரான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இதோட மேக்னிடியூடை செக் பண்ணணும். மேக்னிடியூட் ஆஃப் 3² + 5² + 6² பண்ணனாக்கா எனக்கு 1ன்னு வந்துச்சுனாக்கா இது வந்து என்னது, யூனிட் வெக்டார். அப்படி 1ன்னு வரலன்னா நம்ம இந்த நார்மல் வெக்டாரை யூனிட் வெக்டாரை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இதை நான் ஸ்கொயர் பண்ணனாக்கா என்ன வருது, 3. இது கண்டிப்பாக ஒரு யூனிட் வெக்டார் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், நான் இந்த ஃபுல் வெக்டாரை டிவைடட் பை இதோட மாடுலஸ் பண்ண போகிறேன். ஓகே, இதோட மாடுலஸ் பண்ணுறேன். ஸோ n கேப் = 3i + 5j - 6k
டிவைடட் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 36. கரெக்டாக? ஸோ இதை சால்வ் பண்ணால் ரூட் 17 வரும். ஸோ 3 டிவைடட் பை ரூட் 70 இன்ட்டு ஐ ப்ளஸ் 5 டிவைடட் பை ரூட் 70 இன்ட்டு ஜே மைனஸ் 6 டிவைடட் பை ரூட் 70 இன்ட்டு கே பண்ணனா இதுதான் என்னோட என் கேப். அவ்வளோதான். இந்த என் கேப்பை கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கிவன் வந்து டி, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் கிடச்சிரும். புரிஞ்சா? எல்லாமே ஈஸி தான்டா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சிங்கனாக்கா கிளியராக என்ன சொல்ல வராங்க அப்படின்றலாம் பார்த்தீங்கன்னா கிளியராக எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே. ஸோ இது உங்களுக்கு நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கற்றுக் கொடுத்தேன். தேர்ட் கொஷின் பார்த்தோம்னாக்கா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெக்டார் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன்ஸ் திஸ். ஓகே. இதில் வெக்டார் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல எப்படி இந்த ஆர் வெக்டார் என்னன்னு போட்டுக்கலாம், எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ஜெட்கேன்னு போட்டுக்கலாம். கரெக்டாக? டாட் இது இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணோம், ஐ காம்பனண்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜே காம்பனண்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். கேகே காம்பனண்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகே. அதே மாதிரி இதுவும் பண்ணுங்கள், இதுவும் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான கொஷின் தான். தேர்ட் கொஷின் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே. ஒரு கொஷின் தானே ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் மீதியெல்லாம் நீங்களே போட்டுருங்க. சி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஆர் வெக்டாரை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஐ அப்படி எழுதிக்கோங்க, ஈக்குவல் டு 2. ஓகே. என்ன பண்ணணும், ஐ இன்ட்டு ஐ பண்ணணும். ஐ இன்ட்டு ஐ பண்ணாக்கா ஐ இன்ட்டு ஐ வந்து 1 ஆகிடும். எக்ஸ் இன்ட்டு 1 வந்து வெறும் எக்ஸ். அப்புறம் என்ன பண்ணணும், ஜே இன்ட்டு ஜே பண்ணால் 1 ஆகிடும். ஒய் இன்ட்டு 1 வந்து ஒய். கே இன்ட்டு கே பண்ணால் 1 ஆகிடும். ஜெட் இன்ட்டு -1 வந்து -z. அந்த பக்கம் 2 இருக்கிறது அப்படி இருக்கட்டும். இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ இதே மாதிரி வந்து மீதி இருக்க 3க்கும் நீங்கள் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபோர்த் கொஷின் பார்ப்போம். In the following cases, find the coordinate of the foot of the perpendicular drawn from the origin. சரியா? find the coordinate of the foot of the perpendicular drawn from the origin. சரியா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லாமே ஒரே டைப்பில் இருக்கனால நான் ஒரு கொஷின் போடுறேன், மீதி கொஷினை நீங்கள் போட்டுருங்க. சரியா? ஸோ கிவன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியுது ஒரு கோஆர்டினேட் கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்க பிளேனோட ஈக்குவேஷன். இப்போ இது வந்து ஒரு பிளேன்டா. சரியா? இந்த பிளேனில் நல்லா கவனிங்க. ஓகே. இந்த பிளேனில் என்ன ஆகுதுன்னா ஆரிஜின்லேருந்து பாஸ் பண்ணது ஒரு நார்மல். ஓகே. ஆரிஜின்லேருந்து ஒரு நார்மல் பாஸ் பண்ணுது. அந்த நார்மல் வந்து லெட் திஸ் பாயிண்ட் பி பி. இந்த பி பாயிண்ட் தான் அதோட நார்மல். ஓகே. இந்த பி பாயிண்ட்டோட கோஆர்டினேட் கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த பி பாயிண்ட்டோட கோஆர்டினேட் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? ஸோ பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆரிஜின்லேருந்து போகிற இந்த பி பாயிண்ட்டோட கோஆர்டினேட் கேட்டிருக்காங்க. எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த பிளேன் எடுத்தோம்னாக்கா, ஓகே, இந்த பிளேன் எடுத்தோம்னா இதில் நிறைய நார்மல் போகலாம். கரெக்டாக? இப்போ இதே பிளேனை நான் 2 டைமென்ஷனில் காமிச்சேன். லெட் இட் பி தட் பிளேன். இந்த இடத்துல நான் எத்தனை பர்பெண்டிகுலர் வேணால் வரைஞ்சிக்கலாம்ல. தேர் ஆர் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் நார்மல்ஸ் பாசிங் த்ரூ அ கிவன் பிளேன். கரெக்டாக? இப்போ நமக்கு எல்லா பிளேனுமே தேவையில்லை. ஆனால் ஒரே ஒரு பிளேன் விச் இஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் மட்டும் தான் வேணும். ஓகே. ஒரு அந்த நார்மல் மட்டும் தான் வேணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் இந்த ஈக்குவேஷனை நான் இந்த ஃபார்மில் எழுதிட்டேன். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ஈக்குவல் டு 12. இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த பிளேன். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து வெக்டார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். வெக்டார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணும், ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு டின்னு கொண்டு வரணும். கரெக்டாக? ஆர் வெக்டார் ஈக்குவல் நத்திங் பட் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ஜெட்கே. கரெக்டாக? அண்ட் எனக்கு வந்து என் வெக்டார் என்ன வரணும், இதையும் நான் டாட் பண்ணியிருந்தாக்கா, அதாவது இதையும் டாட் பண்ணினாக்கா எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கிடைக்கணும். ஓகே. ஸோ சிம்பிளாக ஒன்றும் இல்லைடா, எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ஜெட்கே போட்டிங்களா, எக்ஸு ஒய் ஜெட்டெல்லாம் தூக்கிட்டீங்க, இந்த இடத்துல போட்டிங்க. ஓகே. மீதி என்ன இருக்குது, வெறும் 2 3 4 இருக்குது. சரி, அந்த 2 3 4 அப்படியே ஐஜே கூட ஜாயின் பண்ணி எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே. திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்தாக்கா எக்ஸு ஒய் ஜே வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஐ கோஆர்டினேட் ஜே கோஆர்டினேட் கே கோஆர்டினேட் போட்டுருவீங்க. அதுக்கப்புறமா எக்ஸு ஒய் ஜெட்டு இந்த இடத்துல எழுதிட்டிங்களா, மீதி என்ன இருக்குது, ஆப்வியஸாக 2 3 4 அதை தூக்கி இந்த இடத்துல போட்டுருங்க. 2, I 3J 4K, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே. ஈக்குவல் டு 12. இது வந்து என்ன ஆயிடுச்சு, வெக்டார் ஃபார்மில் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் யோசிக்கணும், என்ன யோசிக்கணும்னா இந்த என் வெக்டார் ஃபஸ்ட்டு வந்து இது நார்மலாக இல்லை யூனிட்டான்னு கண்டுபிடிக்கணும். இது கண்டிப்பாக வந்து யூனிட் வெக்டார் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா இது நார்மல் வெக்டார் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதோட மாடல்ஸ் எடுத்து பார்க்குறேன் நான். இதில் மாடல்ஸ் எடுத்து பார்த்தா ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணனா வந்து ரூட் 29 வருது. இது யூனிட் வெக்டார் இருந்தாக்கா எனக்கு ரூட் 29 வரக்கூடாது, 1ன்னு வரணும். ஓகே. இது கண்டிப்பாக அப்போ யூனிட் வெக்டார் கிடையாது. அப்போ கொடுத்துருக்க இந்த 12 இருக்குல்ல, இது கண்டிப்பாக என்னது, ஆரிஜினை பாஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் கிடையாது. ஆமே ரைட் வரும்.
ஓகே, இந்த விஷயம் புரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இது கிவன் வந்து ஒரு நார்மலான என் வெக்டார், இந்த 12 வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். புரிஞ்சா? இப்போ எனக்கு வந்து என்ன வேணும்னாக்கா இந்த பி பாயிண்ட். ஓகே, லெட் திஸ் பி பாயிண்ட். ஓகே, இந்த பி பாயிண்ட் வந்து x1 y1 z1 வச்சுப்போம். ஓகே, இந்த பி பாயிண்ட் வந்து x1 y1 z1. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஆரிஜின்லேருந்து பாஸ் பண்ணல ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இந்த பி பாயிண்ட் இருக்குது. ஓகே, இது வந்து கண்டிப்பாக ஒரு நார்மல் தான். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ இன்னொரு நார்மல் எடுத்துக்கணும். நான் என்ன சொன்னேன், இந்த பிளேனில் n நம்பர் ஆஃப் நார்மல்ஸ் இருக்குல்ல, வேறு ஒரு நார்மல் ஒன்று எடுத்துக்கலாம். லெட் இட் பி எஃப். ஓகே, லெட் தட் பாயிண்ட் பி எஃப். புரிஞ்சா? அந்த எஃப்பும் வந்து என்ன இருக்கும், பி பாயிண்ட் பி வெக்டாருக்கும் எஃப் வெக்டாருக்கும் நடுவில் பேரலாக இருக்கும். கரெக்டாக, இந்த ரெண்டும் வந்து பேரலாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே நார்மல் லைன்ஸ். கரெக்டாக, லெட்டர்ஸ் வச்சும் பி, இந்த பி 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 பாயிண்ட்டோட எக்ஸ் வெக்டார், அதாவது வெக்டார் ஃபார்ம் எழுதுனா எப்படி எழுதணும், பி வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ஜெட்கேன்னு போடுவோம். அதாவது x1i ப்ளஸ் y1j ப்ளஸ் z1kன்னு போடுவோம் இந்த பி வெக்டாரை. புரிஞ்சா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, பேரலல் வெக்டார்ஸ், அதாவது பேரலல் வெக்டார்ஸ் வந்து அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் எப்படி இருக்கணும், அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து காமனாக இருக்கணும். அவன் ரைட் வரும், பேரலல் வெக்டாரோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து காமனாக இருக்கணும். இப்போ நான் எடுத்திருக்க இந்த பி வெக்டார் ஏதோ தேர்ட் பாயிண்ட் வெக்டார். ஓகே, அந்த வெக்டாரோட வேல்யூ தான் எனக்கு தேவை. அண்ட் நான் எடுத்திருக்க இந்த வெக்டாரும் ஒரு நார்மல் வெக்டார். ஓகே, அப்போ இந்த வெக்டாரும் பேரலாக இருக்குமா? டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா இதுவும் நார்மல், இதுவும் நார்மல். ஒன்லி டிஃப்ரென்சஸ் இந்த பி வெக்டார் வந்து ஆரிஜினை வந்து பாஸ் பண்ணுற நார்மல், இது வந்து ஏதோ ஒரு நார்மல். ஓகே, இது ஏன் நான் வந்து இது ஏதோ ஒரு நார்மல் சொல்கிறேன்னா, இதோட யூனிட் வந்து எனக்கு வந்து 29 வந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக ஆரிஜினை பாஸ் பண்ணுற நார்மல் வெக்டார் கிடையாது, ஏதோ ஒரு நார்மல் வெக்டார். எனக்கு தேவை ஆரிஜினை பாஸ் பண்ணுற நார்மல் வெக்டார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த வெக்டாரும் நம்ம அசியூம் பண்ண இந்த வெக்டாரும் parallel to each other. And I know one more thing, direction ratio of parallel vectors are in the same ratio. Correct? Direction ratio of the parallel vectors are in the same ratio. அப்போ x1 upon 2 will be equal to y1 upon 3 will be equal to z1 upon k. புரிஞ்சா? இப்போ ரெண்டு வெக்டார் parallel ஆச்சுன்னா x1 by x2 will be equal to y1 by y2 equal to z1 by z2. ஓகே, அப்போ இந்த வெக்டாரும் parallel இருந்துச்சுனாக்கா x1 upon 2 should be equal to y1 upon 3 should be equal to z1 upon 4. Okay, which should be equal to lambda, ஏதோ ஒரு வேல்யூ. ஓகே, கிளியர்? ஸோ இப்போ இந்த x1 x2 அண்ட் y1க்கு எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. x1 equal to 2 lambda, y1 equal to 3 lambda, z1 equal to 4 lambda. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை x1 y1 z1-ஐ நான் என்ன பண்ணுறேன், கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வெயிட் அ மினிட், given plane ஈக்குவேஷனில் போட போகிறேன். ஏன் அப்படி போடுறேன் அப்படின்னாக்கா, சி கொஷின் பார்த்தோம்னாக்கா, நம்ம கொஷின் பார்த்தோம்னா, இந்த ஃபாலோயிங் கேஸ் ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ நமக்கு வந்து இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச லாம்டா வேல்யூ வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த விஷயன்றது என்னது, இந்த பிளேனில் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஈக்குவேஷன். கரெக்டாக? பட் நமக்கு என்ன தேவை, ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷன் வேணும். ஓகே, அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் வேணும்னாக்கா நமக்கு இந்த லாம்டாவோட வேல்யூ தெரியணும். ஓகே, இந்த லாம்டாவோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வேல்யூ கொண்டு போய் இல்லை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு லாம்டாவோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்படி கிடச்சிச்சா என்ன கிடைக்கும்னா 2 × 2 lambda + 3 × 3 lambda + 4 × 4 lambda = 12. லாம்டா ஈக்குவல் டு 12/29 கிடைக்குது. கரெக்டாக? ஒன்ஸ் உங்களுக்கு லாம்டா வேல்யூ கிடச்சிச்சுன்னா அவ்வளோ தான். ஓகே, லாம்டா வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ணிடணும், x1ல் போட்டுக்கலாம். லாம்டா வேல்யூ கொண்டு போய் இங்கே போட்டோம்னா x1 கிடச்சிரும். லாம்டா வேல்யூ கொண்டு போய் இங்கே போட்டோம்னா y1 கிடச்சிரும். லாம்டா வேல்யூ கொண்டு போய் இங்கே போட்டோம்னா z1 கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பி பாயிண்ட்டோட எக்ஸ் ஒய் ஜெட் கோஆர்டினேட் கிடச்சிரும். இன்னும் நீங்கள் அதை வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா, ஓகே, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த எல்லாத்தையும் நீங்கள் யூனிட் வெக்டார் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதை சால்வ் பண்ணால் 24/29, 3 × 12/29, 4 × 12/29 வருதுல்ல, இதோட யூனிட் வெக்டார் எடுத்திங்கனாக்கா அது வந்து 1ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம், அப்போ அது வந்து நார்மலை பாஸ் பண்ணுற ஈக்குவேஷன், ஆரிஜினை பாஸ் பண்ணுற நார்மல் ஈக்குவேஷன் அர்த்தம், யூனிட் வெக்டார். நான் திரும்பவும் இந்த கொஷின் திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா,
இந்த ஆரிஜின்லேருந்து ஒரு லைன் வந்து பாஸ் பண்ணி இந்த பிளேனை போய் முட்ட போகுது. ஓகே, ஆரிஜினில் பாஸ் பண்ணி இந்த பிளேனை முட்ட போகுது. இந்த முட்டுற பாயிண்ட்டோட எக்ஸ் ஒய் ஜெட் கோஆர்டினேட் கேட்டிருக்காங்க. ஓகே, பட் நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேனை தவிர வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிவன் கிடையாது. புரிஞ்சா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, இந்த பாயிண்ட் கண்டிப்பாக இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த பிளேனில் நிறைய பர்பண்டிகுலர் போய்கிட்டு இருக்கோன்றதும் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு பாயிண்ட் எஃப்னு எடுத்துக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் எஃப்னு எடுத்தேன்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி வரும், எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ஜெட்கேன்னு வரும். ஓகே, நான் அதை வந்து x1i, நான் எனக்கு கண்டுபிடிக்க போகிற பாயிண்ட்டு x1 y1 z1 வச்சுக்கிறேன். அண்ட் நான் எதுக்கு ஏதோ ஒரு நார்மல் எடுக்கணும், எனக்கு கொஷின்லேயே வந்து ஒரு நார்மல் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஏதோ ஒரு நார்மல் எடுக்காமல் நான் கொஷினில் இருக்க இந்த நார்மலையும் எனக்கு தேவையான இந்த நார்மலையும் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். அப்படி கம்பேர் பண்ணி இது ரெண்டும் பேரலாக இருக்கிறதுனால எனக்கு x1/2 by y1/3 by z1/4 ரேஷியோ வந்து சேமாக இருக்கும், which is equal to lambda. ஓகே, ஸோ அப்போ எனக்கு x1 y1 z1க்கு 2 lambda 3 lambda 4 lambda பண்ணால் எனக்கு x1 y1 z1 கிடச்சிரும். அதாவது அந்த ஃபுட்டோட கோஆர்டினேட் எல்லாம் எனக்கு கிடச்சிரும். ஆனால் எனக்கு லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் நான் இந்த ஈக்குவேஷனில் போட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து லேம்டாவோட வேல்யூ கிடச்சிரும். அந்த லேம்டாவோட வேல்யூ கொண்டு வந்து திருப்பி நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஆன்சர் கிடச்சிரும். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 4th கொஷின் எல்லா பாட்டுமே நீங்கள் போட்டுடலாம். ஓகே, 4th கொஷின் இஸ் வெரி சிம்பிள், ஜஸ்ட் ஃபாலோ த சேம் திங். ஓகே, எல்லாமே ஒரே மாதிரி கொஷின் தான் பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி கொஷின் தான். ஜஸ்ட் ட்ரை டு டூ த remaining parts. Okay, find the vector and the Cartesian equation of the planes. Okay, so இந்த question பாருங்க, find the vector and the Cartesian equation ரெண்டுமே கேட்டிருக்காங்க. plane passes through the point and the normal to the plane is this. Okay, see அதே question தான், ஒரு பாயிண்டில் பாஸ் பண்ணுது, நார்மல் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுக்கப்புறம் நான் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. 5th question வந்து ஈஸி தான், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாட்டி நான் போட்டு காமிக்கிறேன். சி, நமக்கு வந்து இந்த பிளேனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இந்த பிளேன் வந்து ஒரு பாயிண்டில் பாஸ் பண்ணுது. ஓகே, ஒரு பாயிண்டில் பாஸ் பண்ணுது 1,0, -2 இந்த பாயிண்டில் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேனு. ஓகே, இந்த பிளேனோட நார்மல் வெக்டாரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கிவன் பாயிண்ட் என்ன, 1,0, நார்மல் வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் என்னது, we know that r vector minus a vector, அதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு நார்மல் கொடுத்தா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் உங்களுக்கு டைரக்ட் ஃபார்மில் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, r vector minus a vector dot n vector should be equal to 0. புரிஞ்சா? வேறு a vector equal to given point, இந்த பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார் தான் a vector. ஓகே, ஸோ a vector என்னென்னு எழுதிக்கலாம், நம்ம I plus 0j minus 2kன்னு போட்டுக்கலாம், which is nothing but I minus 2k. ஸோ r vector minus I minus 2k dot n vector is given as this one should be equal to 0. ஓகே, இந்த ஈக்குவேஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஏதோ ஒரு தேர்ட் பாயிண்ட் அந்த நார்மல் கொடுத்தா, வெறும் நார்மல் அப்புறம் ஆரிஜினை பாஸ் பண்ணுற மாதிரி கேட்டாக்கா ஆர் டாட் என்னு வச்சு போடுவோம். கரெக்டாக? ஆனால் ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கும் நார்மலுக்கும் நடுவில் ரிலேஷன் கொடுத்து கேட்டாங்கன்னா அப்போ வந்து இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும், ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு 0, பட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு திஸ் அண்ட் என் வெக்டார் ஈக்குவல் டு திஸ். இது வந்து என்னது, வெக்டார் ஃபார்ம். நமக்கு கார்ட்டீசியன் ஃபார்மில் கேட்டிருக்காங்களா, அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, ஜஸ்ட் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டாலே கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்துடும். ஓகே, ஆர் வெக்டார் என்னென்னு போட்டுக்கலாம், xi ப்ளஸ் yj ப்ளஸ் zkன்னு போட்டுக்கலாம், மைனஸ் இந்த வெக்டார் அப்படியே போட்டுக்கிறேன், ஏ வெக்டார் இப்படியே போட்டுக்கிறேன், இந்த இடத்துல டாட் i ப்ளஸ் j மைனஸ் k இருக்குது. ஓகே, ஸோ xi மைனஸ் i என்ன வரும், xi மைனஸ் i வந்து x மைனஸ் 1 இன்ட்டு ஐன்னு வரும். கரெக்டாக? ஐ காமன் எடுத்தாக்க என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஐ. அதே மாதிரி இது y மைனஸ் 2. ஓகே, இது கே காம்பனண்ட்டில் y மைனஸ் 0 அப்பான் ஜே வரும். ஸோ வெறும் yj மட்டும் வரும். z மைனஸ் 2 அப்பான் கேன்னு வரும். கரெக்டாக? இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண இந்த மாதிரி கிடைக்குது. மீதி இந்த இடத்துல என்ன இருக்குது, டாட் ஐஜே மைனஸ் கே இருக்குது. ஓகே, இப்போ இதை வந்து டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஐ காம்பனண்ட்டை மல்டிப்ளை பண்ணாக்க வெறும் எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் வரும். y இன்ட்டு ஜே, அதான் இந்த ஜே காம்பனண்ட் மல்டிப்ளை பண்ணால் வெறும் y வரும். இந்த கே காம்பனண்ட்டை இந்த கே காம்பனண்ட் மல்டிப்ளை பண்ணாக்கா வெறும் z மைனஸ் 2 மட்டும் வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணாக்கா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 3ன்னு வரும். ஓகே, இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கல அப்படின்னாக்கா டேரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். என்ன ஃபார்முலா, இந்த மாதிரி வெக்டார் ஃபார்மு ஒன்று கொடுத்துருப்பேன், கார்ட்டீசியன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ ஏபிசி வேல்யூ இருக்குது, ஐஜேகே வேல்யூ இருக்குது, நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம்.
புரிஞ்சா? 5th கொஷின் ஓவரா? 6th கொஷின் பார்ப்போம். 5th கொஷின் செகண்ட் பார்ட் நீங்களே போடுங்க. ஓகே, அதே டைப்பு தான், எந்த சேஞ்சுமே இல்லை, டேரெக்டாக நீங்களே போட்டுடலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் தட் பாசஸ் த்ரூ 3 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கும் நான் டேரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். 3 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வெக்டரோட ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ட்டு ஞாபகம் இருக்கா? 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணோம்ல, அந்த ஃபார்முலா தான் இது. ஓகே, ஸோ கிவன் 3 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன கிவன் ஏபிசி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸில் ஃபார்ம் ஆச்சுனாக்கா நமக்கு டேரெக்டாக வெக்டார் ஃபார்ம் என்னென்னு போட்டுக்கலாம். ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அப்புறம் என்ன சொன்னேன்? ஆர் வெக்டார் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பண்ணணும், சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் க்ராஸ் பண்ணணும். ஓகே, ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் பி மைனஸ் ஏ வெக்டார் க்ராஸ் சி மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. இதுதான் இதோட வெக்டார் ஃபார்ம். ஓகே, ஸோ கிவன் என்ன? லெட் திஸ் பி ஆர் வெக்டார் வந்து எப்பவும் போல் ஐஜேகேன்னு வரும், எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ஜெட்கேன்னு வரும். ஏ வெக்டார் வந்து நம்ம இது ஏ வெக்டார்னு வச்சுப்போம், இதை பி வெக்டார்னு வச்சுப்போம், இது சி வெக்டார்னு வச்சுப்போம். ஏ வெக்டார் என்னென்னு போட்டுக்கலாம்? 1 + i + j ப்ளஸ் i + j மைனஸ் கேன்னு போட்டுக்கலாம் ஏ வெக்டார். ஓகே, அதே மாதிரி பி வெக்டார் என்னென்னு போட்டுக்கலாம்? 6i + 4j மைனஸ் 5kன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி சி வெக்டார் என்னென்னு போட்டுக்கலாம்? -4i - 2j ப்ளஸ் 3kன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஏபிசி இருக்கா? இந்த ஏபிசி வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? ஆர் வெக்டார் மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே மைனஸ் கே டாட் பி வெக்டாருக்கு பதிலாக இந்த ஃபுல் வெக்டார் இங்கே எழுதிக்கோங்க, மைனஸ் ஏ வெக்டாருக்கு பதிலாக இந்த ஃபுல் வெக்டார் இங்கே எழுதிக்கோங்க. இதோட க்ராஸ் சி வெக்டாருக்கு பதிலாக இந்த ஃபுல் வெக்டார் இங்கே எழுதிக்கோங்க, ஏ வெக்டாருக்கு பதிலாக இங்கே எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இதை பொறுமையாக சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும், அப்புறம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் அதோட க்ராஸ் எடுக்கணும். ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா வெக்டார் ஈக்குவேஷன் கிடச்சிரும். நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணால் டேரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். x - x1 x2 - x1 x3 - x1 y - y1 y2 - y1 y3 - y1 z - z1 z2 - z1 z3 - z1. புரிஞ்சா? where x1 x2 x3 are 1 6 and -4 respectively, y1 y2 y3 are 1 4 and -2 respectively, z1 z2 z3 are -4 -2 and வெறும் 3 respectively. எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினன்ட் கிடைக்குமா? இந்த டிட்டர்மினன்ட்டை மேலே இருக்க லேயரை வச்சு சால்வ் பண்ணணும். ஓகே, அப்படி சால்வ் பண்ணோம்னாக்கா என்ன கிடைக்கும்? x - 1 × 12 - 12ன்னு வரும். கரெக்டாக? அதை பாருங்கள், x - 1 × 3 4 are 12 minus -4 × -3 + 12, ஸோ 12 - 12. அதே மாதிரி வந்து minus y - 1 × 20 - 20 ப்ளஸ் z + 1 × -15 + 15. ஓகே, நல்லா கவனித்தோம்னா 0 = 0ன்னு வருது. இந்த மாதிரி ஃபார்மில் வந்தாக்கா அப்போ நீங்கள் அசியூம் பண்ண ஏதோ ஒரு விஷயம் தப்புன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் அசியூம் பண்ண ஏதோ ஒரு விஷயம் தப்பு. என்ன தப்புனாக்கா அந்த 3 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக கொலினியராக இருக்குன்னு அர்த்தம். நான் கொலினியர் கிடையாது, கொலினியராக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி 0ன்னு வந்துச்சுன்னா இந்த பிளேனில் வந்து நிறைய பிளேன்ஸ் பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 0 = 0ன்னு வந்தாக்கா நீங்கள் எடுத்த அசம்ஷன் தப்பு. ஓகே, ஜென்ரலாகவே வந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது என்ன பார்த்தோம்? 3 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ்ன்னு தானே பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனே வந்து நான் கொலினியர் பாயிண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக வரும். ஓகே, 0 = 0ன்னு வந்தாக்கா அப்போ நீங்கள் அசியூம் பண்ண அந்த 3 பாயிண்ட்டும் நான் கொலினியர் கிடையாது, கொலினியர். ஓகே, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்? கொலினியருக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு விஷயம் கொலினியராக இருக்குன்னா இப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை கொலினியர்னு ப்ரூவ் பண்ண என்ன பண்ணும்? ஏபி வெக்டாரும் பிசி வெக்டாரும் என்னவாக இருக்கணும்? பேரலாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? நான் ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். ஏபி வெக்டார்னால் ஏ வெக்டாரோட கோஆர்டினேட் தெரியும், பி வெக்டாரோட கோஆர்டினேட் தெரியும். ஸோ ஏபி வெக்டார் கண்டுபிடிச்சிடலாமா? 6 - 1 × y 4 - 1 × j -5 + 1 × k பண்ணனா ஏபி வெக்டார் இருக்குது. அதே மாதிரி பிசி வெக்டாரும் கண்டுபிடிக்கிறேன். -4 - 6i -2 - 4j +3 + 5 × k. எனக்கு பிசி வெக்டார் இருக்குது. ஓகே, ஸோ இதோட டைரக்ஷன் ரேஷியோஸை கம்பேர் பண்ணுறேன். ஓகே, 5/-10 it should be equals to 3/-6 should be equal to -4/8. ஒருவேளை என்னோட டைரக்ஷன் ரேஷியோஸ்
ப்ரொபோஷனலாக இருந்துச்சுனாக்கா இந்த வெக்டாரும் பேரலல்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இந்த ரெண்டு வெக்டாருக்கும் காமன் பாயிண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா இது கண்டிப்பாக ஒரு கோலினியராக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ நான் டேரக்ஷன் ரேஷியோஸை கம்பேர் பண்ணாக்கா எனக்கு எல்லாமே -1/2க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வெக்டாரும் பேரலல் தான். அண்ட் இந்த இடத்துல எனக்கு பி பாயிண்ட் வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குன்னா இது கண்டிப்பாக கோலினியர். ஓகே, ஸோ கொலினியர் பாயிண்ட்டாக இருக்கனால நம்மளால் இதில் வந்து ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் சொல்ல முடியாது. தேர் ஆர் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பிளேன்ஸ். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்துச்சா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொலினியாரிட்டி செக் பண்ணணும்னு நான் சொல்லலை. 95% வந்து நான் கொலினியர் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஒருவேளை இப்போ இந்த செகண்ட் கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கல்ல, இதை நான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சால்வ் பண்ண மாதிரி கார்ட்டீசியன் கோஆர்டினேட் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு ஈக்குவேஷன் வராமல் 0,0 வந்துச்சுனாக்கா அப்போ வந்து அதில் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிளேன்ஸ் பாஸ் ஆகும்னு அர்த்தம். ஓகே, கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சா? அடுத்து வந்து 7th கொஷின் போகலாமா? இது செகண்ட் பார்ட் நீங்களே போடுங்க. சரியா? 7th கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த இன்டர்செப்ட் கட் ஆஃப் த பிளேன். இது கொடுத்துறாங்க. இது ரொம்பவே ஈஸியான கொஷின். ஓகே, இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் பிளேன் வச்சு கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 7. ஸோ கொஷின் நம்பர் 7 பாருங்கள். 2x + y - z = 5 கேட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிளேனில் இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து x + a, x/a, y/b + z/c should be equal to 1. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதோட இன்டர்செப்ட்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது a,b,c-யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த கிவன் ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கன்வெர்ட் பண்ண நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் 1 இருக்குது, இந்த இடத்துல 5 இருக்குது. ஸோ ஃபுல் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 2/5 × x + 1/5 × y - z/5 = 1ன்னு வருது. கரெக்டாக? ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி இருந்தாக்கா இன்டர்செப்டை சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இன்டர்செப்டை சொல்ல முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த 2/x வந்து வெறும் x/5/2ன்னு போட்டுக்கலாமா? இந்த 2 நான் கீழே கொண்டு போட்டால் 5/2. அப்போ x/5/2 + y/5 - z/5 should be equal to 1. இப்போ எனக்கு வந்து இன்டர்செப்ட்லாம் தெரிஞ்சிச்சு. 5/2, 5 and 5. அதாவது x ஆக்சிஸில் வந்து 5/2ல் கட் ஆகும், y ஆக்சிஸில் வந்து 5ல் கட் ஆகும், z ஆக்சிஸில் வந்து -5ல் கட் ஆகும். These are the required intercepts. Okay, 8th question பார்ப்போம். Find the equation of the plane with intercepts 3 on y axis and parallel to z and x plane. ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறோம், அதே ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் என்னது, பிளேன் x/a + y/b + z/c = 0ன்னு தெரியும். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா y ஆக்சிஸை வந்து 3ல் கட் ஆகுது, ஆனால் z-க்கும் x-க்கும் பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், y ஆக்சிஸில் வந்து 3 கட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், நம்ம இன்டர்செப்ட் இந்த y-யோட இன்டர்செப்ட் வந்து b which is equal to 3. ஆனால் a-வோட இன்டர்செப்டும் b-யோட இன்டர்செப்டும் 0. ஏன்னா இந்த பிளேன் நம்ம வரைஞ்சோம்னா அப்படியே y ஆக்சிஸ்க்கு பேரலாக இப்படி போகும், பர்பெண்டிகுலராக இப்படி போகும், x-க்கும் z-க்கும் பேரலாக இருக்கும். ஓகே, அப்போ x-லையும் z-யும் கட்டே பண்ணாது, அப்போ இதோட இன்டர்செப்ட்லாம் 0. ஆனால் y-யோட இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க 3 ஆல்ரெடி. ஓகே, அப்போ b = 3. ஸோ டேரெக்டாக இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். y/3 = 1. ஸோ y = 3 தான் இதோட ஈக்குவேஷன். புரிஞ்சா? y = 3 தான் இதோட ஈக்குவேஷன். 8th question was a very simple question. 9th question பார்ப்போம். 9th question is find the equation of the plane passing through the intersection of the plane this and this. சரியா? and at the point this. ஓகே, சி இப்போ ரெண்டு பிளேனோட இன்டர்செப்ட் வந்து பண்ணால் என்ன ஆகும், இந்த மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. கரெக்டாக? சம் வாட் லைக் திஸ். ஓகே, இப்போ இந்த பாயிண்டில் நிறைய பிளேன்ஸ் பாஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ அதில் ஒரு பிளேன் விச் இஸ் ஹேவிங் திஸ் கோஆர்டினேட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 2,2,1 கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது? கொஷின் நம்பர் 9 பாருங்கள். ஸோ given pi1, அதாவது 2 பிளேன் கொடுத்துருக்காங்களா, லெட் திஸ் பி த ஃபர்ஸ்ட் பிளேன், திஸ் பி த செகண்ட் பிளேன். ஓகே, இப்போ தேர்ட் பிளேன் ஒன்று கண்டுபிடிக்கணும். அந்த தேர்ட் பிளேனோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி தேர்ட் பிளேன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ p1 p2 இருக்குது. ஓகே, pi1 = என்னது, 3x - y + 2z = 4. pi2 என்னது, x + y + z = 2. இது வந்து ஃபஸ்ட் பிளேனோட ஈக்குவேஷன், செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன். இதோட கார்ட்டீசியன் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒருவேளை இந்த பிளேனோட ஈக்குவேஷன் வந்து rn வெக்டார் = d1 வெக்டார் இருந்துச்சுனாக்கா, இந்த பிளேனோட ஈக்குவேஷன் r வெக்டார் n2 வெக்டார் = d வெக்டார் இருந்துச்சுன்னா, இந்த தேர்ட் பிளேனோட இன்டர்செப்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்,
r vector into n1 vector plus lambda into n2 vector is equal to d1 vector plus lambda into d2 vector. இது வந்து நான் உங்களுக்கு நேற்று சொல்லி கொடுத்தேன். ஓகே, இது வந்து வெக்டர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் வந்து ஒன்று இந்த ஈக்குவேஷனை வெக்டர் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்படி டேரெக்டாக போட்டுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு கார்ட்டீசியன் ஃபார்மோட ஈக்குவேஷனும் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? ax ப்ளஸ் b1y ப்ளஸ் c1z ஈக்குவல் டு d1 வந்து ஃபஸ்ட் பிளேனோட ஈக்குவேஷனாக இருக்கணும். செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷன் a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2z ஈக்குவல் டு d2 இது வந்து செகண்ட் பிளேனோட ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு தேவையான தேர்ட் பிளேனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1z இன்டூ ப்ளஸ் d1 போட மறந்துடாதீங்க. d1 வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம், அது வந்து மேக்னிடியூடை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரியா? ப்ளஸ் லேம்டா இன்டூ a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2z ப்ளஸ் ஆர் மைனஸ் d2ன்னு வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு கொஷனை பொறுத்து d1 d2ஓட மேக்னிடியூட் வந்து மாறும். இப்படி போட்டோம்னா நமக்கு தேர்ட் பாயிண்ட்டோடது கிடச்சிரும். ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா இது எனி பாயிண்ட்டோட பிளேன் கொடுக்கும். அந்த இன்டர்செப்டில் நிறைய பிளேன்ஸ் போகுதுல்ல, ஸோ அது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் அதுக்கு வந்து இந்த லேம்டா வேல்யூ கண்டுபிடிச்சிங்கனாக்கா அப்போ உங்களுக்கு தேவையான பாயிண்ட் கிடச்சிரும். சரியா? ஸோ ரொம்ப குழம்பு வேணாம். ஸோ டேரெக்டாக நான் சம் சால்வ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு டேரெக்டாக என்ன ஆகிடுச்சு? இந்த ஃபார்மில் ரெண்டு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, a1 b1 c1லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுறேன்? நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ π1 என்னது? 3x மைனஸ் y ப்ளஸ் 2z மைனஸ் 4 அதை அங்கே போட்டுக்கிறேன். இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக இது போட்டாச்சு. ப்ளஸ் லேம்டா இன்ட்டு 5 என்னது? இந்த ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் நான் இங்கே போட்டுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு லேம்டாவோட வேல்யூ வந்து தேவை. ஆக்சுவலாக இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகே, ஜென்ரல் ஈக்குவேஷன். ஆனால் உங்களுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் தேவையில்லை, பர்டிகுலரான ஒரு ஈக்குவேஷன் தேவை. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ x = 2 y = 2 and z = 1ன்னு போட்டோன்னாக்கா எனக்கு என்ன கிடைக்குது? இந்த ஈக்குவேஷனில் லேம்டா வந்து -2/3ன்னு கிடைக்குது. ஓகே, இந்த -2/3 வேல்யூ கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த தேர்ட் பிளேனோட ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபுல்லாக அந்த லேம்டா வேல்யூ வச்சுட்டு சால்வ் பண்ணணும். எக்ஸ் கோஆர்டினேட்டெல்லாம் ஆட் பண்ணணும், ஒய் கோஆர்டினேட்டெலாம் ஆட் பண்ணணும், ஜெட் கோஆர்டினேட்டெலாம் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக யூ வில் கெட் யுவர் ஆன்சர். புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான். 9 கொஷின் போட்டிருக்கோம். ஐ திங்க் இன்னொரு 6 கொஷின் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய கொஷின். ஸோ நாளைக்கு கொஞ்சம் பார்ப்போம். சரி, இன்றைக்கி இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு மீதியெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.